எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் இன்றைக்கு இதில் ஒரு ஸ்மூத்தி செய்கிறது காட்டுறேன். இதுக்கு அவகாடோ இப்போ நான் எனக்கும் எனது கணவருக்கு செய்தேன். நான் அதுக்காண்டி அரைவாசியை விட ஒரு கொஞ்சம் கூட அவகாடோ போட்டேன். நான் ஏன்னா அது கொஞ்சம் திக்காக வரமண்டபடியாக. பிறகு ஒரு வாழைப்பழம், அதோட இது என்ன பாதாம் பருப்பு, அது ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவு போட்டேன். நான் நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அப்படியும் ஒரு ஒரு 30 பாதாம் பருப்பு, 25-30 வரும். அப்போ அதை நான் நேற்றே ஊற போட்டிருந்தேன். நான் ஊற போட்டப்போ இப்போ தோலை உரித்து போட்டு அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 டெசிலிட்டர் தண்ணியும் விட்டேன். நான் பால் ஒன்றும் விடையில்லை. பிறகு நான் கொஞ்சம் கூட வாழைப்பழ இனிப்பு காணும், கூட இனிப்பு தேவையாக இருந்தபடியாக நான் ஒரு பெரிச்சம்பழத்தை வட்டி போட்டேன். நான் அதையும் நீங்கள் முதலே தண்ணிக்கு கொஞ்சம் ஊற போட்டால் இன்னும் ஈஸியாக அடிப்படும். இதை நான் உடனே நெச்சபடியாக உடனே வட்டி போட்டேன். கொஞ்சம் ட்ரையான பெரிச்சம்பழம் கொஞ்சம் கட்டியாக இருந்தது, ஆனாலும் பரவாயில்லை, அது டேஸ்ட்டாக இருந்தது. பிறகு இது எப்படி இப்போ நான் இப்படி அந்த ஸ்மூத்தி அடிக்கிற ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன், அதால் அடிக்கிறேன். நீங்கள் அந்த பெரிய தேங்காய் பால் அடிப்பை அந்த மிஷினுக்கே நீங்கள் போட்டு அடிச்சிருக்கலாம். அதுக்குள்ள என்ன கொஞ்சம் கூட போட்டு ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர்னாலும் சேர்த்து பெருசாக அடிக்கலாம் நீங்கள். இது கொஞ்சம் அந்த அவகாடோன்றபடியால் அது திக்காக வரும். கொஞ்சம் நான் தண்ணி கூட விட்டேன், ஆனாலும் திக்காக தான் இருக்குது. ஆனாலும் மிக மிக சுவையாக இருந்தது. அதோடு அதில் நல்ல சத்துக்களும் அடங்கி இருக்குது. அப்போ நீங்கள் இதை விடிய நேரத்தில் காலமை நேரங்களில் இதை குடிக்க மிகவும் சிறந்தது. பிள்ளைகளுக்கும் நல்லது. இது பிள்ளைகளுக்கு இனிப்பு கூட தேவைன்னா நீங்கள் இனிப்பை போடாமல் இப்படி பேரிச்சம்பழம் அதில் ஊற போட்டு சேர்த்து அடிக்கலாம். இனிப்பு சுகர் அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை தானே. அப்போ நீங்கள் இப்படி அடித்து குடிக்கலாம். அப்போ இது மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் டீ காஃபி குடிச்சிங்கன்னா இந்த சத்துக்களை அது உறிஞ்சி எடுத்து போடும். அப்போ நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முதலோ பிறகோ டீ காஃபியை குடிக்காமல் இதை வடிவாக குடிச்சிட்டு அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை குடிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் வேண்டாம். ஆனபடியாக இதை நீங்கள் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்களும் குடிச்சு பாருங்கோ. இப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. வேறு ஸ்மூத்தி இல்லாட்டி வேறு சாமான்கள், வேறு உணவுகள் செய்கிற முறையும் நான் நேரம் இருக்க இதில் போடுறேன். எல்லோருக்கும் மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது. மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.